நான் உங்களில் ஒருவள் ஜேகே. இன்னைக்கு நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டியில ஒரு ஃபன் ஃபில்ட் என்டர்டைன்மெண்டான டிராவல் லாக் தான் பார்க்க போறோம். எங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? நம்ம சென்னை தீவுத்திடல்ல கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் போட்டு இருக்காங்க இல்லையா? சோ அதை தான் நம்ம போய் விசிட் பண்ண போறோம். அங்க நிறைய ரைட்ஸ் இருக்கு, ஸ்டால்ஸ் இருக்கு, மியூசியம்ஸ் இருக்கு. அது எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு டிராவல் கைடா வந்து உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்களும் வரீங்களா எங்களோட சேர்ந்து நம்ம டிராவல் பண்றதுக்கு? வாங்க போலாம். ஸோ நம்ம ஆக்சுவலாக உள்ள என்ட்ரி கொடுத்தாச்சு. பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே கிளம்பிடலாம். ஸோ பார்க்கிங் ஸ்பேஸே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க நம்ம கார் எல்லாமே வந்து பார்க் பண்ணிக்கிறதுக்கு. நாங்கள் வீக் டேஸில் போனதுனால க்ரௌடு கம்மியாக தான் இருந்தது. வீக்கெண்டில் பயங்கர க்ரௌடு இருக்கும். ஆக்சுவலாக செட்டே பார்த்தீங்கன்னா, அதாவது என்ட்ரன்ஸே நல்லா பிரம்மாண்டமாக செட் போட்டிருந்தாங்க. இது தமிழ்நாடு டூரிசம் ஓடுதுன்றதுனால டிக்கெட் ஃபேரே பார்த்தீங்கன்னா நல்லா ரீசனபிளாக இருந்துச்சு. அடல்ட்டுக்கு பர் பர்சன் 40, சைல்டுக்கு பர் சைல்டு வந்து 25 ருபீஸ் தான். ஸோ ஆக்சுவலி இப்போ பார்த்தது எல்லாமே வந்து கிளிம்ஸ், இந்த வீடியோக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு கிளிம்ஸ் தான் அது. ஆக்சுவலாக ஸ்டால்ஸ் அண்டு ஃபுட் ஸ்டால்ஸும் பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருந்துச்சு, நிறைய குட்டி குட்டி ஸ்டால்ஸுமே இருந்துச்சு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. என்ன மாதிரி பர்ச்சேஸ்லாம் நிறைய இந்த செராமிக் வேர்ஸ் இருந்துச்சு. தென் ஃபேன்சி ஐட்டம்ஸ் நிறைய இருந்தது. வீட்டுக்கு தேவையானது, அதாவது நம்ம குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வீட்டில் நைஃபு, கட்டரு அதெல்லாம் வச்சுப்போம் இல்லையா, ஸ்பூன்ஸு, உட்டன் ஸ்பூன்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்பூனே வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ், 15 ருபீஸு, 20 ருபீஸ்லாம் இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து ரீசனபிள் தான், அதாவது அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே அட்ராக்டிவான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் நிறைய இருந்தது. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், ஷார்ப்னர்ஸு, பென்சில்ஸு, எரேசர்ஸ் எல்லாம் நிறைய இங்கே நம்ம எல்லா இடத்துலையும் அவைலபிள் தான். பட் அங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் அதில் விசிட் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த சயின்ஸ் மியூசியம். ஆக்சுவலாக இது வந்து லாஸ்ட் டைம் போடும்போது கூட நாங்கள் விசிட் பண்ணோம், பட் அதுவே தான் இருந்துச்சு இந்த வாட்டியும். பட் இட் வாஸ் ஸோ குட். நிறைய சயின்டிஃபிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம லைவாகவே வந்து பண்ணி பார்த்து இதில் வந்து கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வரும்போது என் மகனுக்கு வந்து ரொம்ப விவரம் தெரியல. பட் இந்த வாட்டி வந்து அவன் ஒன்றுமே வந்து நிறைய ட்ரை பண்ணி கற்றுக்கிட்டான். ஸோ அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த சயின்ஸ் மியூசியம் ஃபேர் பார்த்திங்கன்னா பர் பர்சன் 20 ருபீஸ். அது அடல்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சைல்டாக இருந்தாலுமே சரி. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கிட்ஸுக்கு வந்து நல்லா பிரெயினை வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஹிண்ட் பண்ணி நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இருந்துச்சு இந்த சயின்டிஃபிக்கில். நம்மளுக்கு ஒரு சிலது வந்து புரியவும் இல்லை. அதில் எங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட்டி வெல் தான். ஆக்சுவலாக இந்த இன்ஃபினிட்டி வெல் என்னென்னா, மேலே வந்து மிரர் கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து அந்த டெப்த்தை வந்து பார்க்கவே முடியாது, அந்த இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைட் செட்டிங்கில் அது நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிற எல்லா திங்ஸுமே வந்து நம்ம கைப்பட அதை யூஸ் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா மிரரை பார்த்து நம்ம வந்து அந்த ஸ்டார் வந்து ட்ராப் பண்ணணும். பார்க்கறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது ட்ரை பண்ணுறது நான் தான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் வந்து அது பண்ணவே முடியல, கொஞ்சம் வந்துட்டேன். இந்த இடத்துல தான் நான் ரொம்ப செகட்டேன், உங்களுக்கே தெரியும். இது ஆக்சுவலாக மிரரை பார்த்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனால் நம்ம பண்ணுறது கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் போகுது. அப்புறம் ஒரு வாட்டி கீழே குனிஞ்சு பார்த்துட்டு அந்த ஸ்டார் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் எல்லாமே வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த சயின்ஸ் மியூசியமில். இது வந்து நம்ம பிளானட்ஸ், எந்த பிளானட்ஸு நம்ம என்ன வெயிட் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பட் இதில் ஒரு சில டிஜிட்டல் வந்து ஒர்க் ஆகலை. நல்லா இருந்துச்சு இது. ஸோ அது நம்ம ஏறி நின்னோன்னா ஏர்த்தில் இருந்தால் என்ன வெயிட்டில் இருப்பீங்க, வீனஸ் இருந்தால் என்ன வெயிட்டில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இருந்தது. தென் ஃபைனலாக வந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து நம்ம கைப்படாமல் அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து படாமல் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து என் மகன் ட்ரை பண்ணால், அவர் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணார், அதுக்குள்ளே வந்து பீப் கேட்டுருச்சு. சரி, அதுக்கப்புறம் அவனுக்கு பொறுமை இல்லை, சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ட்ரை வந்து நம்ம தான் பண்ணோம் அந்த இடத்துல.
நான் என்னமோ ட்ரை பண்ணி சூப்பராக ஆடுற மாதிரி உள்ளே போனேன். ஆக்சுவலி என் பையனே வந்து கொஞ்சம் தூரம் வந்தான் போல். நான் எடுக்கும் போதே வந்து பீப் வந்து கொயம் பீப் தான் கேட்டுகிட்டே தான் இருந்துச்சு. ஆக்சுவலி ட்ரை பண்ணேன், ஓரளவுக்கு வந்து அதாவது அது ஸ்ட்ரைட்டு ஸ்லாண்டிங்காக இருக்குது அப்படின்னா போயிடுச்சு. அப்புறம் ரொம்ப நம்மளுக்கு பொறுமை இல்லை, கொயின் பீப் கேட்டுகிட்டே இருந்துச்சு. மிஸ்டர் பீன் மாதிரி கீழே பிடுங்கி விட்டுட்டு அதை 2க்கு போய் வச்சிடலாமான்னு கூட பார்த்தேன். சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் அதோட என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக இந்த சயின்ஸ் மியூசியமில். இதில் வந்து விமன்ஸ், அதாவது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் விமன் சயின்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு பேனர் கொடுத்துருந்தாங்க அந்த சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அதாவது தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்க கொடுத்துருந்தாங்க சென்டர். எந்தெந்த டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருந்துச்சு. அது பார்க்கும்போது ரொம்ப அப்படியே பூரிப்பாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷாப்பிங்குள்ளே நுழைஞ்சாச்சு. ஸோ ஷாப்பிங் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு. ஸ்டேஷனரி ஸ்டால்ஸை தவிர்த்து இந்த மாதிரி ஹேண்ட்மேட் அந்த ஜூட் பேக்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ ஜூட் பேக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ்லுமே இருந்துச்சு. நிறைய நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 200லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. 200லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 700 வரைக்குமே வந்து நான் ருப்பீஸ் சொல்கிறேன் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த பேக்ஸ் எல்லாமே. தென் சரி சும்மா பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து வேஃபர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கோ வேஃபரில் இறங்கிச்சார் என்னோட மகன். சாக்கோ வேஃபர்லாம் சாப்பிட்டுட்டு இதுதான் இருக்கிறதுலே அல்டிமேட்டுங்க. ஸோ ஆக்சுவலி இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் ஆர்டிஸ்ட்டு. ஸோ நம்ம என்ன மாதிரியான ஒரு இமேஜ் கொடுத்தாலும் சரி, இல்லை நேம் கொடுத்தாலும் சரி, ஆன் த ஸ்பாட்லேயே இவர் வரைகிறார். என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற, என்னடி சொல்ற? இது வந்து ஒரு நேம் போர்ட் செட்டப் தான். அந்த கடையில் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் வுட் பீஸ் வந்து அவைலபிள். ஸோ நம்ம எந்த வுட் எடுக்கிறோமோ அந்த வுட் எடுத்துட்டு அதுக்கு பேக்ரவுண்ட் வந்து அவங்க பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்களோ, இந்த நார்மல் கிளச்சர் ஆகட்டும் இல்லை இமேஜஸ் ஆகட்டும், எது கொடுத்தாலுமே ஆன் ஸ்பாட்டில் இம்மீடியட்டாக அவர் பண்ணித்தராரு. ஸோ இப்போ நம்ம யூடியூப் சேனலுக்காக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேம் போர்டை வந்து நாங்கள் வந்து எழுதணும். ஆக்சுவலி இது லாஸ்ட் டைமே வந்து நாங்கள் விசிட் பண்ணும்போது இவர் இருந்தார். அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காக வந்து ஒரு நேம், வீட்டோட பேர் போட்டு ஒரு போர்டு, பெரிய போர்டு வாங்கினோம். ஸோ இப்போ நம்ம சேனலுக்காக வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிரியேட்டிவிட்டி போட்டு இந்த நேம் போர்டு வாங்கியிருக்கோம். சூப்பராக பண்ணார். அப்படியே கையில் அப்படியே வித்த காட்டுறாரு. அவர் ப்ரஷ் மட்டும் தான் எடுக்கிறாரு. பெயிண்ட் வந்து ஆல்ரெடி அந்த ட்ரேயில் வந்து யூஸ் பண்ண பெயிண்ட்ஸு தான். அதை ஜஸ்ட் ஒரு டிப் பண்ணி அப்படியே அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. பயங்கரமான ஒரு க்ரியேட்டிவாக இமேஜஸ் வருது. இது அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுலேயே உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா அந்த போட் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிள். ஈவன் ஃபேமிலி ட்ரீ மாதிரிலாம் கூட அவைலபிள். ஸோ சின்ன சைஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் வந்து 200லேருந்து ப்ரைஸ் அது. அந்த போர்டு எழுதுறதுக்கு வந்து தனியாக வந்து ப்ரைஸ் கிடையாது. நீங்கள் என்ன ப்ரைஸில் நீங்கள் போர்டு எடுக்கிறீங்களோ அவர் வந்து எந்த மாதிரி நேமாக இருந்தாலும் அந்த ப்ரைஸ்க்குள்ளவே நம்மளுக்கு வந்து எழுதி கொடுத்துட்றாங்க. நீங்கள் இமீடியட்டாக அதை எடுத்துட்டும் போகலாம், அது ட்ரையும் ஆகிடுது. ஸோ உடனே அவங்க வந்து ட்ரையர் வச்சுருக்காங்க. இமீடியட்டாக ட்ரை பண்ணிவிட்டு வார்னிஷ்லாம் பண்ணிவிட்டு நல்லா பலன்னு கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு. ஸோ இது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 200லேருந்து ஸ்டார்ட்டு. ஃப்ரம் 200லேருந்து 500 வரைக்குமே வந்து அந்த போர்டோட சைஸ் அவைலபிள். ஸோ நீங்கள் எவ்வளோ பெருசு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து நான் சொன்னது. அவர் பெயிண்ட் வந்து ஃப்ளார் டிசைன்ஸ் கேட்டேன் ஆக்சுவலாக நாங்கள். ஸோ அவர் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு க்ரீன், ஒயிட்டு, பிங்க், அவ்வளோதான். இந்த 3 கலர் தான் அவர் எடுத்தார். ஒரு சின்ன டிப் தான், அந்த டிப் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணார். பட் ரொம்பவே அழகாக வந்து அது நம்ம வந்து இன்னும் லைவாக பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. அது சூப்பராக வந்துருச்சு. நல்ல ஏஜ்டு பர்சன், ஒரே ஒரு ஹெல்ப்பர் தான் வச்சுருக்காரு கடையில். ஸோ அவர் வந்து சொல்ல இவர் எழுதி கொடுக்கும்போது அவர் வந்து அந்த ட்ரைலாம் பண்ணிவிட்டு வார்னிஷ்லாம் பண்ணி நம்மளுக்கு ரெடியாக கொடுத்துட்றாங்க. வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் எங்களுக்கு வந்து இந்த நேம் போர்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த நேம் போர்டு மட்டும் இல்லை, இந்த கடையில் வந்து நிறைய
ஃப்ளவர் வேஸ் அவைலபிள். ஆக்சுவலி இது வந்து உட்டு தானே, ஸோ உட்டில் வந்து அந்த வேஸ்ட் உட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சக்கை சொல்லுவோம்ல நம்ம மரத்தில், ஸோ அதனால செய்யப்பட்ட நிறைய குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் அவைலபிள். ஸோ இந்த போர்ட்ஸ் தான் வந்து நான் சொன்னேன். இந்த போர்டில் ஃபேமிலி ட்ரீ மாதிரிலாம் கூட அவைலபிளாக இருந்துச்சு. இந்த ஃப்ளவர் வேஸ் நம்ம வீட்டில் பெரிய பெரிய வேஸ்லாம் வச்சுருந்தோம்னா அதில் இந்த மாதிரி லாங் ஸ்டெம்மோட ஃப்ளவர்ஸ் போட்டால் சூப்பராக இருக்கும். இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் தான், ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் எல்லாமே வந்து இந்த உட்டில் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த யூனிக்கு ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸோட ரேட் பார்த்தீங்கன்னா 30-40 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அடுத்து வந்து நாங்கள் வந்து ஜங்கு கொறிக்க போயிட்டோம். காலிஃப்ளவர் பக்கோடா, கரம் கரம் காலிஃப்ளவர் பக்கோடா. இந்த கருவாட்டு நாட்டத்துக்கு மத்தியில் என்ன ஒரு காஸ்ட்லி சுமல் மணக்குதையா. ஸோ ஒரு வேஃபிள் சாப்பிட்டாச்சு இல்லையா, அடுத்த பிரேக்குக்கு வந்து காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிட ஆரம்பித்தோம். தென் அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் போயாச்சு. இந்த ஷாப்பிங் வந்து இது வந்து கொஞ்சம் வர்த்தான ஷாப்பிங் ஆக்சுவலாக. குட்டி வேக்யூம் அது, ஸோ வேக்யூம் பெருசாக தானே இருக்கும். இது குட்டி வேக்யூம், நம்ம காருக்கு சோஃபாக்கெலாம் நல்லா யூஸ் ஆகும்னு வாங்கினது. ஸோ இது வந்து நான் நிறைய சிக்னல்ஸில் பார்த்துருக்கேன், பட் ஆக்சுவல் இதோட யூசேஜ் என்ன, இது எதுக்காகனே தெரியாது. ஸோ அங்கே தான் இது பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. 100 rupees தான் நண்பீஸ். இது என்னென்னா பசங்க வந்து மொபைல் அடிக்டில் இருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு சின்ன ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் டாய் மாதிரி தான் இது. இதை நம்ம ரோல் பண்ண அது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கொடுக்குது, பட் இட் வாஸ் ஸோ குட். தென் இந்த பாட்ஸ் ஷாப் போயிட்டோம், அதாவது இந்த டெரக்கோட்டாஸில் இருக்கிற கிளே பாட்ஸு, கிளே கடாய், தவா அதெல்லாமே இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம ஏதாச்சும் பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் குக்கிங் விளாக்ஸுமே போடுறோம் இல்லையா. ஸோ குக்கிங் விளாக்ஸ் வந்து நிறைய மண் சட்டியில் வந்து நான் வந்து செய்வேன் யூஸ்வலாகவே. ஸோ இங்கேருந்து எதனா வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு மண்ணில் வந்து கடாய் வாங்கணும். ஸோ அப்படியே அந்த ஸ்டால் விட்டுட்டு வெளியில் வந்து பார்த்தா ஒரு பெட் ஸ்டால் இருந்துச்சு. ஸோ அல்டிமேட்டாக வந்து ஒரு லேடி வந்து கையில் பெரிய ஒரு பைப்பானை வந்து பிடிச்சிருந்தாங்க. ஹலோ, யாரா இருக்கீங்களா? ஸோ இந்த பெட் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பெட்ஸ் அவைலபிள், அதாவது கேட்டு, டாகு, தென் இந்த மாதிரி பைத்தான் எல்லாம். ஸோ ஒரு அனிமல்ஸ் கூட நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம். பர் செல்ஃபி வந்து 200 rupees தான். ஸோ நீங்கள் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஸோ நீங்கள் போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ள பேர்டு, ஷீப்பு எல்லாமே இருந்துச்சு, ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் போனது பேய் வீடு. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள்ள. ஸோ டெரராக பேய் வீடெல்லாம் பார்த்தது பிறகு கொஞ்சம் கூல் பண்ணலான்னு ஃபைனலாக நாங்கள் வந்து இந்த கோலா ஐஸ் பக்கம் வந்துட்டோம். ஸோ கோலா ஐஸ்னாலே வந்து ரொம்ப பிடிக்கும், நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ எல்லா ஃப்ளேவர்ஸும் மிக்ஸ் பண்ண மாதிரி ட்ரை பண்ணோம். ஸோ ஃபைன், நம்ம வந்து எண்ட் ஆஃப் த எக்ஸிபிஷன் வந்துட்டோம். ஸோ கோலா ஐஸ் சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு பர் ஹெட் 40 rupees, சைல்டுக்கு பர் ஹெட் 25 rupees. வீக் டேஸில் போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து கூட்டம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் நல்லா எல்லாமே பார்த்து நம்ம வாங்குற மாதிரி இருக்குது. பிக்கிள் ஸ்டால்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. பிக்கிள்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் போனீங்கன்னா. வெரைட்டிஸ் ஆஃப் பிக்கிள்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. தென் பசங்களோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்டாலுமே வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். வீக் எண்டில் போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், பட் கூட்டமாக இருந்தாலுமே வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு
பிளேஸ் வந்து பெருசு தான். ஸோ ரொம்பலாம் நம்மளால் ட்ரபிள் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. நல்லாவே நீங்கள் பார்க்கலாம். எந்த ஸ்டாலுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. ரைட்ஸ் எல்லாமே கூட நாங்கள் போனோம். பட் ரைட்ஸ் எல்லாமே நாங்கள் ஏறிட்டதுனால எங்களால் கவர் பண்ண முடியல சரியா. பட் ரைட்ஸுமே வந்து நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து ரீசனபிள் ப்ரைஸ் தான், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபேமிலியாக பட்ஜெட்டாக போகணும், உள்ளேயே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த தீவுத்திடல் போகலாம். டைமிங் பார்த்திங்கன்னா வீக்கெண்டு வந்து 10 o'clock வரைக்கும் வச்சுருப்பாங்க. வீக் டேஸில் பார்த்திங்கன்னா 9:30க்கே க்ளோஸ் பண்ணுறாங்க. சடனாக வந்து லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. வெளியில் போங்க அப்படின்லாம் எந்த ஒரு அதுவுமே கிடையாது. ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு லைட் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. ஸோ கிளம்புறது மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க. டைமிங்ஸ் வந்து 9:30க்குலாம் கரெக்டாக லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கிளம்பி வந்துட்டிங்கன்னா இட் வில் பி குட் ஃபார் யூ ஆல். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தன்யவாத். அன்டில் தென் நான் உங்களில் ஒருவள் JK.